எல்லா பைக்கர்ஸ்க்கும் வந்து பிடிச்சமான ஒரு ரூட் இது. லாஸ்ட்டாக நம்ம கோத்தகிரி சீரீஸோட நிப்பாட்டியிருப்போம். 7 6 5 4 வண்டி எடுங்கடா. வாவ், ஐயோ சத்தியமாக விழுந்துருவேன் தான் நினைக்கிறேன்டா நான். ஐயோ ஐயோமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அப்பா, இந்த வேர்டை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வாரம் ஆச்சுங்க. எஸ், வெல்கம் டு த மான்சூன் சீரீஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மேப், அதை சுற்றி வரோம். நம்ம ஸ்டார்டிங் கோயம்புத்தூர்லேருந்து சாலக்குடி போகிறோம். ஃபஸ்ட்டு சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி போகிறோம். அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிறோம். வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி வரோம். ரிட்டர்னிங் பேக் டு கோயம்புத்தூர் ஃப்ரம் பொள்ளாச்சி. இதை நம்ம வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம 6:30க்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம கோத்தகிரி சீரீஸோட நிப்பாட்டியிருப்போம். அதுக்கப்புறம் எங்கெங்க மான்சூன் வருது? எல்லாம் வெயில் அடிக்குது. 7 6 5 4 3 2 1. Let's go. இருடா, நான் ரெயின் லேஸ் போட்டுட்டு வரேன். ஆனால் வெயில் அடிக்குதுல்ல. எதையா இப்போ மழை நின்றுச்சு, வெயில் நல்லா பல்ல காட்டுது. ஆனால் நாங்கள் ரெயின் லேஸ் போட தான் போகிறோம். அம்மே, இப்போ பேக்கரியில் நிறுத்தி ஒரு காஃபியும் பிளாக் காஃபியும் குடிச்சாச்சு. நான் ரொம்ப லாங்லாம் வந்து ஓட்டினதில்லை. இன்னைக்கு அதை தான் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். ஆனா எனக்கு பில்லியனா உட்காரதை விட ரைட் பண்றது தான் பிடிக்கும். வேற வழி இல்லாம நான் வந்து பில்லியனா பின்னாடி உட்காந்துக்குவேன். பிகாஸ் நம்ம டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றனால மட்டுமே நான் அதை வந்து இருப்பேன். இல்லை நானே வந்து ஓட்டிடுவேன், கரெக்ட் டைமிங்க்கெலாம் ஓட்டிடுவேன் அப்படின்னா வண்டி யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், நானே ஓட்டுவேன். டயர்டா? எனக்கா? நெவர்.
அப்படின்ற மாதிரி. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. பின்னாடி இருக்கவன் எனக்கு தலையில அடிக்கிறான். ஆனா நான் ஹெல்மெட் போட்டிருக்கன்றனால அவனுக்கு தான் வலிக்கும். வண்டி எடுடா, வண்டி எடுங்கடா அப்படின்ற மாதிரிதான். ஆஹா, இப்போ நம்ம வந்து சாலக்குடி ரீச் ஆயிட்டோம். ஆனா இங்க இருக்க ஒரு ஒரு வீடும் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து ஏதோ வாட்டர் பார்க் இருக்கு, ட்ரீம் வேர்ல்டாம். இங்க வந்தீங்கன்னா அதையும் பாருங்க. நமக்கு இன்னைக்கு டைம் இல்லை, டைம் இருக்கப்போ வந்து பார்ப்போம். இந்த வீடு பாருங்க. அவ்வளோ அழகா ரசிச்சு ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு கட்டியிருப்பாங்க போல இருக்கு வீட்டை. அண்ட் இங்க வந்து ரம்புட்டானுக்கு இது நெட்டு போட்டு வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்ப அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இங்க வந்து அது ரொம்ப ஃபேமஸ், எல்லார் வீட்லயும் வந்து வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நெட்டு போட்டிருக்காங்களா, நிறைய வீட்டில் போட்டிருக்காங்க. இந்த வீடு பாருங்க, அதுவும் கிராஸ் பண்ணி வந்ததெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, எல்லார் வீட்டுக்கு வெளியே இதே மாதிரி கடையும் இருக்கு. நம்ம வந்து வீட்டுல 1-2 செடி வச்சிருப்போம்ல, இவங்க வீடவே வந்து செடி மரத்துக்குள்ளதான் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே தேவையான எல்லாமே இருக்கு உங்களுக்கு. மா, பலா, வாழை, கண்ணை பறிக்குது ஒரு ஒரு வீடும். வாவ், இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரோடு வந்து அப்படியே ஹெவன் மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம அதிரப்பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா எப்படி இருக்கும்னு தெரியல. I am so excited to see that. I am very very excited. இந்த இடத்துலயுமே வந்து எலிஃபென்ட்லாம் நிற்கும், எலிஃபென்ட்லாம் வரும் அப்படின்னு அங்கே போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் எப்படி அவங்க நெட்டு போட்டு அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. அவ்வளோ அப்படியே 2 வீட்லையும் சேர்த்தி மரமா இருக்கு. இது வந்து வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோனாமா. இன்னைக்கு நம்ம எதையாச்சும் பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா போன டைம் வந்தப்போ அதிரப்பள்ளிக்குள்ளேயே நம்மளால ரீச் ஆக முடியல, ஏன்னா 4:30 ஆயிடுச்சுன்றனால. வேண்டாம், ஃபோர் 4:30 கிட்ட ஆயிடுச்சு அப்படின்றனால அவங்க எங்களை உள்ளேயே விடலை. அதனால திரும்பி இதே வழியில ரிட்டர்ன் வந்துட்டோம். அதனால தான் இன்னைக்கு திருப்பி இதுக்கே வந்து நம்ம ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். காசா பணமா? பிரிட்ஜ் ரோடு தானே, போக முடிஞ்சதான் போவோம். இதுதான்
வெட்டிலப்பாரா பிரிட்ஜ். பயங்கரமா இருக்கு, செம சீனிக்கா இருக்கு. இப்ப நான் வந்து மாத்திக்கிட்டேன். இனி கொஞ்ச நேரத்துக்கு வந்து நான் தான் ஓட்ட போறேன். இப்போ டைம் வந்து 10:53 ஆகுது. இங்க நிறைய ரெசார்ட்லாம் இருக்கு. அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயும் ஒரு சில ரெசார்ட்ஸ் இருக்கு. என்னது? ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஃபுட்பால் வெறியன்களையெல்லாம் வச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஃபுட்பால் பிளேயர்ஸோட நேம் தெரியும், பட் ஆனா நான் ஃபுட்பால் பார்க்க மாட்டேன். I think we are near to அதிரப்பள்ளி. ஓ, டிக்கெட் வாங்கணுமா என்ன இங்க? இது இந்த இதுக்கு வளைச்சலுக்கும் அதிரப்பள்ளிக்கும் இங்க எடுத்துப்பாங்க. கைஸ், நீங்க வளைச்சல் போல அப்படின்னா டைரக்டா அங்க அதிரப்பள்ளிக்கிட்டயே எடுத்துக்கோங்க. ஆன்ல இருக்கா கேமரா? ஓகே. டைரக்டா நீங்க இங்கேயே வந்து அதிரப்பள்ளிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இல்ல நான் வளைச்சலும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then you can take. ஐயோ, இதுக்குள்ள நிறுத்தலாமா? நீ நிறுத்திடுவிய இதுக்குள்ளலாம் அப்படின்னு நீ கேட்ப. ஓ, நம்ம என்ன அங்க உள்ள போய் பாக்குறோமா? இருக்குன்னா உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்கான்னு பாரு, மேல போறதுக்கே அது வருத்தா இருக்குமான்னு. ஆனா உள்ளலாம் போகணுமா? இதுதான் பார்க்கிங்கு. நீ போகணும்னு சொன்னீங்கன்னா பார்க்கிங்ல ஏத்துவேன். ஏத்துறதா? போறோமா? சரி, ஓகே. சரி, இப்படியே நான் ஏத்துட்டா. நீ கொஞ்சம் மேல போ, விழுந்தேன்னா வந்து புடிச்சுக்கோ. ஐயோ, சத்தியமா விழுந்துருவேன்னு தான் நினைக்கிறேன்டா நானு. இப்ப நான் எங்க போறது? எந்த வழியில போறது? ஐயம்மா. ஓகே, இப்போ இன்னும் உள்ள போறதா? சக்ஸஸ்ஃபுல்லா இந்த பார்க்கிங்ல ஏற்றி நிறுத்திவிட்டேன். ஆல்ரெடி ஒருக்கா வந்து ஏற்றிருக்கேன், ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றுற மாதிரி தான் வந்து பயம் இருக்கு. நம்ம அதிரப்பள்ளியில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம் கைஸ். ஒரு பர்சனுக்கு டிக்கெட் வந்து 60 rupees, 2 பேருன்றதுனால 120 rupees. நான் வந்து கேம் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன், கோப்ரோவும் டிஜேயும் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா 500 rupees. 1000 rupees கொடுத்து நான் ரெண்டு எடுத்துட்டு வரணுமா? நான் ஃபோன்லேயே ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனவே தூக்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, அவாய்ட் கேரிங்
சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். கீழே வந்து monkeys இருக்கும். நான் அதை பார்க்கல. லாஸ்ட் டைம் இருந்த அளவுக்கு கூட தண்ணி இல்லைல்ல. லாஸ்ட் டைம் இது ஃபுல்லா தண்ணி இருந்துச்சா? லாஸ்ட் டைம் இது ஃபுல்லா தண்ணி இருந்துச்சா? உள்ளயா? அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்க்கு ரீச் ஆயிட்டோம். உசிரே போகுது. நீ கொஞ்சம் சிரிக்கும் இல்ல? அந்த பாட்டு இங்கதான் எடுத்தாங்க. ஆமா அந்த பாட்டு தானே ராவணன் மூவில. அது இங்கதான் எடுத்திருப்பாங்க. இங்க இருந்துதான் ஐஸ்வர்யா ராய் குதிப்பாங்க. நான் ஏன் ட்ரை பண்றேன்? அவங்களுக்கு காப்பாத்த ஆள் இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து அதிரப்பள்ளி செக் போஸ்ட்லேருந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நம்ம 12:55க்கு வந்து என்ட்ரி ஆயிருக்கோம். 2:54க்கு நம்ம இங்கேருந்து அவுட் ஆகணுமாம்மா, வெளியே போகணும். பார்ப்போம் எவ்வளோ டைமில் நம்ம ரீச் ஆகுறோம். ஆனால் இந்த டைம் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு தான் போகிறோம். போன டைம் வந்தப்போ வந்து ஃபுல்லாக மழை. என்ட்ரி ஆகுறப்ப வந்து அப்படியே தடன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறுத்தக்கூடாது அப்படின்ற இது இருக்குது. பட் நிறைய பேர் நிறுத்தியிருக்காங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது சண்டேன்றனால. போன டைம் சாட்டர்டே வந்தோம், அதனால பெருசாக வெஹிக்கிள்ஸ் எதுவும் இல்லை. சண்டேன்றனால நிறைய பேர் இருக்காங்க. இதுவும் அதிரப்பள்ளி ஸ்ட்ரீம் தான். ஸ்ட்ரீம் தானே? கரெக்டு தானே? ஸ்ட்ரீம்னா தமிழ் என்ன? ஓடை. ஓடை தானே? ஓடைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்ட்ரீம். சொல்லு. நீ என்கிட்ட சொல்லு. நீ சொல்லு. எலிஃபென்ட் ஷிட்ஸ் தான் நம்மளால அதிகமாக பார்க்க முடியும். எலிஃபெண்ட்டை பார்க்க முடியுமான்னு தான் தெரியல. வளச்சல் ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே அப்படி தான் போட்டிருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த வேனை எப்படியோ ஓவர்டேக் எடுத்துட்டோம். ஆமாம், ரொம்ப நேரமாக நாங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, ரோடு காலியாக இருக்கு.
எனக்கு லாஸ்ட் டைம் அந்த மெமரிஸ்லாம் அப்படியே வந்து வருது. அவ்வளோ மழை அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் வந்து ரீச் ஆகணுமே அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரில மழை வந்தனால. எனக்கு முன்னாடி போன பைக்கோட லைட்டை வச்சுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். தனியா வந்து சோலோ மீன்ஸ் பைக்ல பில்லியன் இல்லாம நான் மட்டும் ரைட் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். போன டைம் என்னால் பெருசாக எங்கேயுமே திரும்பியெல்லாம் பார்க்க முடியல, ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டே வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நான் ஜாலியாக இங்கே அங்கே அப்படி இப்படின்னு நல்லா நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். ஏன்னா நான் தான் பேசஞ்சர் பிரின்சஸாக இருக்கேனே இந்த டைம். பட் ஆக்சுவலி நான் தான் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, முடியலை. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் இருக்கு. சத்தியமா ஒரு நைட்டு கூட நல்லா தாங்க மாட்டேன், அலறி அடிச்சுட்டு ஓடியே போயிருவேன். நீ தாங்குவியா? எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரைட் பண்ற ரோட் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான ரூட். எல்லா பைக்கர்ஸ்க்கும் வந்து பிடிச்சமான ஒரு ரூட் இது, பிளேஸ் இது. அதான் வந்து அதிரப்பள்ளி. நாங்கள் இங்கெல்லாம் இறங்கி ஃபோட்டோ எடுக்க மாட்டோம், இறங்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இறங்கி தான் ஃபோட்டோ எடுப்போம். ஒரு கெஃபே இருக்குது, ஃபாரஸ்ட் கெஃபேன்னு. இங்கே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸும் இருக்காங்க, ஆனால் நம்மளால் அவங்கள பார்க்க முடியாது. இங்கே பாருங்க, காட்டு நாய். காட்டுல இருந்தா அது காட்டு நாய் தான். அட்ரா தம்பி பிரேக்க. கருஞ்சிறுத்தை எல்லாம் இருக்கும்ல, கருஞ்சிறுத்தைனா இங்கிலீஷ்ல என்ன? பிளாக் பேந்தர். சிறுத்தைனா லெப்பர்டு. சீட்டா. அப்ப லெப்பர்ட்னா லெப்பர்டு ஸ்விமிங் பூல். சரி, அப்ப கருஞ்சிருத்தனா பிளாக் லெப்பர்டுன்னு தானே வைக்கணும். அவங்க ஏன் பிளாக் பேந்தர்னு வச்சாங்க? இப்பதான் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. இப்போ நம்ம வந்து அந்த ஹைட்ரோ பவர், எலக்ட்ரிசிட்டி பவர், அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்டேட் சோலையார் பவர் ஹவுஸ். இதெல்லாம் போன டைம் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்து வந்தது. இதுதான். மழை வேற லைட்டாக தூருது கைஸ். இப்போ பைக்கை வந்து நான் எடுத்துட்டேன். லைட்டாக லைட்டாக மழை தூர்றதுனால ரெயின் லேயர்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கனால பிரேக் அடிச்சு போக வேண்டியதாக இருக்குது கைஸ். ஆமாம், ஆப்போசிட்லேயும் வருதா, ஓவர்டேக்கும் எடுக்க முடியலை. ரோடும் சின்னதாக இருக்குது. சிங்கிளாக மட்டும் இருந்தனோ இல்லையோ, கலக்கிட்டு போயிட்டே இருப்பேன்.
சீதா மீது பிரேமா பிரேமா வச்சேனம்மா ராமா ராமா சீதா நீயும் வாமா வாமா தேடி வந்தேன் ராமா ராமா. பாடுறி. பாடமாட்டியா? மலக்கப்பாறை வந்து இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த ரோட் கொஞ்சம் விசிபிளாக தான் இருக்கு. ஐயோ ஐயோம்மா, இல்லை இல்லை, விடு விடு விடு, நான் பேலன்ஸ் பண்ணிக்குவேன், விடு. நல்லா உட்காந்துக்கோ. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க. ஆஹா, இப்போ நம்ம வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட் தாண்டிட்டோம் அண்ட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் டு வால்பாறை. நம்ம வந்து 1 hour 45 minutesல ரீச் ஆயிருக்கோம். அதிரப்பள்ளியிலிருந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட்க்கு. இப்போ மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே தூருது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து லஞ்சு சாப்பிடணும் எங்கேயாச்சும். டைம் இப்போ வந்து மணி 3:08. ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. தெரில, அந்த சைடு போய் நிறுத்து பார்ப்போம். இ பாஸா? நான் என்ன, ஐயோ எனக்கு சுத்தமாகவே டவர் இல்லை. நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. வால்பாறையில் வந்து இ பாஸ் மேண்டட்ரி அப்படின்றது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் வந்து இ பாஸ் எதுவுமே கேட்கல. நம்ம டிக்கெட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ வந்து டிக்கெட் கூட சேர்ந்து நம்ம இ பாஸும் வந்து எடுக்கணும். ஈவன் நீங்கள் வந்து பொள்ளாச்சி வால்பாறை போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிறீங்க அப்படின்னாலுமே 2 இடத்துலையுமே நம்மளுக்கு இ பாஸ் மேண்டட்ரியாக கேட்குறாங்க. அதாவது நம்ம வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னாவே இ பாஸ் மேண்டட்ரி. இது வந்து போன டைம் நாங்க வால்பாறை போனப்பவே வந்து இந்த ஒரு இ பாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் நெனச்சேன், அன்னைக்கு க்ரவுட் பீக் சீசனா இருக்கனால எடுக்க சொல்றாங்க போல அப்படின்னு. பட் இல்ல, மேண்டட்ரியா கொண்டு வந்துட்டாங்க. இ பாஸ் எடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து உள்ளேயே முடியும். இல்லாட்டிலாம் வந்து அப்படியே திரும்பி போயிடுங்க அப்படின்னே வந்து சொல்றாங்க. அங்க டவரும் நம்மளுக்கு கிடைக்கல. எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இ பாஸ் எடுத்தேன். அது வந்து பெண்டிங்லேயே தான் காட்டுச்சு. போன டைம் பிஎன்ஆர் நம்பர் வச்சு நம்மள மேல விட்டாங்க. பட் இந்த டைம் வந்து அதுவுமே இல்ல. பெண்டிங்ல இருந்தாலாம் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். அப்ரூவ் ஆனா மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால நெறைய பேர் வந்து திரும்பி வந்தோம். ஸோ நீங்க இப்போ வால்பாறை போறீங்க அப்படின்னா, 1 டே பிஃபோரே நீங்க வந்து இ பாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல எல்லாத்துலயும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க போன வழி வந்துட்டு சாலக்குடி, அதிரப்பள்ளி ரூட்டா. திருப்பியும் நாங்க கரெக்ட்டா இந்த வால்பாறை செக் போஸ்ட் கிட்ட நாங்க போறோம். அந்த பார்டர் கிட்ட நாங்க போறோம். அப்ப டைம் வந்து 3:40 கிட்ட ஆயிடுச்சு. அந்த பெண்டிங் இல்ல, நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்ற டைம் வந்து 3:40 ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 4:00 வரைக்கும் தான் நம்மள மலக்கப்பாறை செக் போஸ்ட்லேருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து விடுவாங்க.
இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. திருப்பி இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போணும். அங்க போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். சரின்ட்டு நாங்க திரும்பி போயிட வேணாம், வேற வழி இல்ல. திரும்பி போய் தான் ஆகணும்னு போயிட்டு, அங்க அப்ரூவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். அங்கேயும் அப்ரூவ் ஆகல. நெறைய பேர் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்ரூவே ஆகல. சரி ஓகே. நம்ம வந்து திரும்பியும் அதிரப்பள்ளி ரூட்ல சாலக்குடி வழியாவே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து திரும்பிட்டோம். கரெக்ட்டா நான் போய் அங்க அவங்க கிட்ட டிக்கெட் எடுக்கிறேன். அப்போ டைம் வந்து 3:58. 4:00க்கு மேல ஆச்சு அப்டின்னா, அவங்களுமே அலோ பண்ண மாட்டாங்க. அண்டு வால்பாறை என்ட்ரிக் என்ட்ரிக்கும் அ மலக்கப்பாறா என்ட்ரிக்கும் நடுவுல பெருசா ஒண்ணும் வந்து ரெசார்ட்டோ, ஸ்டேஸோ வந்து கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேஸ் தான். அதுலயுமே நெறைய பேர் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அன்னைக்கே. என்னடா பண்றது? இதுவும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, சரி டிக்கெட் எடுத்துட்டு நம்ம திரும்பியே போயிரலாம் அப்டின்னு நாங்க டிக்கெட் எடுத்து திரும்பி வந்துட்டோம். இந்த ஒரு ரைடு வந்து மறக்க முடியாத ரைடாவும் முடிஞ்சுச்சு. பட் நெறைய விஷயத்த நான் வந்து கத்துக்கிட்டேன். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்டின்னா, அங்க இருக்க அப்டேட்டடா நம்ம வந்து இருந்துக்கணும். அப்டின்றதையும் வந்து கத்துக்கிட்டேன். இந்த ரைடு வந்து ஆஸ் யூசுவல் நான் நெனச்ச மாதிரிலாம் போகல. அது ஒரு வேற மாரியான பிளான் வந்து கொண்டு வந்துச்சு. நாங்க இங்கிருந்து மலக்கப்பாறால டிக்கெட் வாங்கிட்டு, அதிரப்பள்ளி ரீச் ஆகுறப்போ டைம் வந்து ஒரு 5:45 டூ 6 கிட்ட ஆச்சு. நாங்க அங்கருந்து போய் சாப்ட்டுட்டு அப்படியே நம்ம சாலக்குடி வழியாவே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த விலாகு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.